டிஎன்பிஎஸ்சியில் ஒரு முக்கியமான டாபிக் யூனிட் 5ல் இருக்கக்கூடியது. டிஎன்பிஎஸ்சி யூனிட் 5ல் ரிசர்வேஷன் பாலிசி இடஒதுக்கீடு கொள்கை. ஸோ எந்த டைட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாட்டின் நிர்வாகம் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லி ஒரு டிஎன்பிஎஸ்சியில் ஒரு தனி டைட்டில் இருக்குது. அந்த டைட்டில் இருக்கக்கூடியது இந்த இடஒதுக்கீடு கொள்கை இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி டீட்டெயில்ஸாக படிக்கணும், எக்ஸாமில் கேட்பாங்க. முதல்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வாட் இஸ் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதான் முக்கியமானது. நிறைய பேர் ரிசர்வேஷனாக என்னென்னா ஓபிசி, பிசி, எஸ்சி, எஸ்டி அதெல்லாம் ஓகே. பிஃபோர் தட் என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த டாப்பிக்கை பார்க்கலாம். வாட் இஸ் ரிசர்வேஷன்? இடஒதுக்கீடுனா என்ன? இப்போ இடஒதுக்கீடு அப்படின்னு சொன்னால் நேரடியான ஒரு வேர்டு. ரிசர்வேஷன் அப்படிங்கிறதுக்கு நேரடியான வேர்டு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெப்ரசன்டேஷன், பிரதிநிதித்துவம். இடஒதுக்கீடு என்பது பிரதிநிதித்துவம். பிரதிநிதித்துவம் இதில் நேர்மறை பாகுபாடு. இதில் என்ன பார்க்க போகிறாங்க? நேர்மறை பாகுபாடு, பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் பார்க்க போகிறோம். அதான் நேர்மறை பாகுபாடு. கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸும் பார்க்க போகிறோம். அரசியலமைப்பு அந்தஸ்து. இது மட்டுமா? சோஷியலி, எஜுகேஷ்னலி, பேக்வேர்ட் கிளாஸஸ், சமூக கல்வியல் பின்தங்கிய வகுப்பினர். ஸோ இவங்களை பற்றி தான் இந்த பகுதி டச் பண்ணுற போகிறோம். ஜென்ரலாகவே ரிசர்வேஷன் பாலிசி எப்படி இருந்திருக்குது இந்தியாவில் அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்டிக்கு 7.5%, எஸ்சிக்கு 15%, ஓபிசிக்கு 27%, அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய இடபிள்யூஎஸ் 10%. ஸோ இப்படி தான் ஒதுக்கீடு இருந்தது. இது எங்கே யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு தான். இந்தியாவுக்கு இருந்த ஒரு ரிசர்வேஷன் பாலிசி இப்படி. ஸோ உடனே நமக்கு தெரிஞ்சிடும் தமிழ்நாடுக்கு எப்படி இருக்கும். எஸ்டிக்கு 1% இருக்குது, எஸ்சிக்கு அதே 15%, எஸ்சிஏ அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த எஸ்சிஏக்கு 3%, எம்பிசி அவங்களுக்கு 20%, பிசி 26.5%, பிசிஎம் 3.5%. டோட்டல் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது? 69% ஃபுல்லாகவே என்னாச்சுங்க, ரிசர்வேஷன்லேயே போயிடுது. ஏன் இவங்களுக்குலாம் ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படி ஒரு கேள்வி. ரீசன் ஃபார் ரிசர்வேஷன் அப்படின்னா என்னன்னு தோணுது. எதுக்காக இவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும்? அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அட்வான்ஸ்மெண்ட் பண்ணணும். அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்? முன்னிலைப்படுத்துதல். ஒரு எஸ்சியை முன்னிலைப்படுத்துதல், ஒரு எஸ்டியை முன்னிலைப்படுத்துதல். எம்பவர்மெண்ட் கொடுக்கணும். எம்பவர்மெண்ட் அதிகாரம் அளித்தல்
அதிகாரம் அளித்தல். அப்போ அவன் வந்து அதிகாரத்தில் இல்லாமல் அடிமையாக இருந்த காலத்தை இப்போ அதிகாரம் கொடுக்குறோம். சோசியல் ஜஸ்டிஸ். சோசியல் ஜஸ்டிஸ்னா சமூக நீதி. தமிழில் சொல்கிறேன், சமூக நீதி. அதை விட இன்னொரு முக்கியமானது அபாலிஷிங் untouchability. அதாவது அபாலிஷிங் அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிறது தெரியும் நம்மளுக்கு. தீண்டாமை ஒழித்தல். தீண்டாமை ஒழித்தல். எஜுகேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கணும். எஜுகேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட். கல்வி ரீதியாக அவங்களுக்கு மேம்பாடு கொடுக்கறது. அடிக்வேட். நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய விஷயம் இருக்குது. அடிக்வேட் ரெப்ரசன்டேஷன். போதிய பிரதிநிதித்துவம் கொடுக்கறது. இப்படி சொல்லிகிட்டே போகலாம். இப்போ இந்த இடஒதுக்கீடு கொள்கை இருக்குது பார்த்தீங்களா, இதனுடைய ஹிஸ்ட்ரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்த்துடலாம். இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு பாலிசியோடைய ஹிஸ்ட்ரி. ஸோ ஹிஸ்ட்ரியை போகணும் அப்படின்னா ரெண்டு விதமாக பிரிக்கலாங்க. ஒன்று வந்து ப்ரீ இண்டிபெண்டன்ஸ், அதாவது சுதந்திரத்துக்கு முன் எப்படி இருந்தது. போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரத்திற்கு பின் எப்படி இருந்தது. இதில் முதல்ல நம்ம பார்க்கறது சுதந்திரத்திற்கு முன் எப்படி இருந்தது. முன் பார்க்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எந்த இயர் 1854 கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அப்போதைக்கு இருந்த அந்த கோர்ட் வந்து ஒரு வெர்டிக்ட் கொடுக்குறாங்க. அந்த ஆர்டர் பேர் என்ன தெரியுங்களா? 128, ஆணை 128. என்ன சொல்கிறாங்க? நோ ரெஸ்ட்ரிக்ஷன் டு அட்மிட் லோயர் கேஸ்ட் சில்ட்ரன். தாழ்த்தப்பட்ட குழந்தைகள் அனுமதிக்கப்படுவதை தடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஃபஸ்ட்டு இந்தியாவில் சுதந்திரத்துக்கு முன்னால் கோர்ட்டில் வெர்டிக்ட் வருது. பிறகு 1865, டைம்லைன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. 1865 செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்தில் உள்ள அமைச்சருடைய ஆணை. இங்கிலாந்தில் உள்ள அமைச்சருடைய ஆணை, அதுதான் செக்ரட்டரி ஆஃப் தி ஸ்டேட். பிறகு 1871 லார்ட் மாயோ மாடல் சென்சஸ். முக்கியமானது டைம்லைனில் அதில் கொடுத்துருக்கிறது தான் முக்கியமானது. இடஒதுக்கீடு பற்றி நம்ம வந்து பெருசாக உள்ளே போய் திங்க் பண்ண வேண்டாம். ஒவ்வொரு டைம்லைனும் எக்ஸாமில் பாயிண்ட், எக்ஸாமில் கேட்கக்கூடிய கேள்வி இப்படி டைரெக்டாக கேட்பாங்க. 1871 லார்ட் மாயோ மாடல் சென்சஸ். இந்த மாயோ பிரபு அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறாரு. சரிங்களா? மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அது இல்லாமல் ஒரு கார்னிங் பிரபு பிராமண கண்ணாடி அப்படின்னு சொல்லிடுறாரு. பாயிண்ட்டை பாருங்கள். கார்னிங் பிரபு பிராமண கண்ணாடி அப்படின்னு சொல்லிடுறாரு. பிராமணிக்கல் கிளாஸஸ். ஸோ இந்த சிச்சுவேஷன் இப்படியே இருக்கும்போது
பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க, அடுத்த லெவலில் 1882 ஃபஸ்ட்டு, அதான் முக்கியமான நோட் பண்ணிக்கோ, ஃபஸ்ட்டு அஃபிஷியல் சென்சஸ் எடுக்கிறாங்க. புரியுதுங்களா? அஃபிஷியல் சென்சஸ், முதல் அதிகாரப்பூர்வ மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1882. எடுத்ததுக்கப்புறம் 2 கமிஷனுங்க, 2 கமிஷன், 2 கமிஷன்ஸில் ஒரு கமிஷன் தான், அது பேர் வந்து ஹண்டர் கமிஷன். ஹண்டர் கமிஷன். ஸோ ஹண்டர் கமிஷன், அது ஹண்டர் குழு. அது இல்லாமல் இன்னொருத்தர், அவர் பேர் வந்து கேள்விப்பட்டிருப்போம், ஜோதிபா பூலே. ஜோதிபா பூலே இவர் ஜாதி ரீதியாக எடுங்க, ஜாதி ரீதியாக நீங்கள் ஒதுக்கீடு கொடுங்கன்னு கேட்டனால கல்வி நிறுவனங்களை ஒதுக்கீடு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போது 1882 சென்சஸ்க்கு அப்புறம். 1885 அப்போதைக்கு இருந்தது யார் அப்படின்னா மதராஸ் பிரசிடென்சி. ஸோ மதராஸ் பிரசிடென்சி பற்றி உங்களுக்கு ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. மதராஸ் பிரசிடென்சினா மதராஸ் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டு மட்டும் கிடையாது, சரிங்களா? கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, கொஞ்சம் மும்பை, கேரளா, தமிழ்நாடு எல்லாமே சேர்ந்து தான் மதராஸ் பிரசிடென்சியாக வச்சுருந்தாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த அரசாங்கம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நிதி உதவி திட்டங்கள்லாம் உருவாக்குறாங்க, கல்விகள்லாம் உருவாக்குறாங்க. ஸோ இப்படி போயிட்டுருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் 1891 செங்கல்பட்டில் ஒரு கலெக்டர் என்ன பண்ணுறாரு, ஒரு அறிக்கை விடுறாருங்க. அறிக்கை, ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாரு. அந்த ரிப்போர்ட்டு முக்கியமான ரிப்போர்ட்டு, நோட் பண்ணிக்கோ, TREMANGIR, ட்ரெமிங்கர் அப்படிங்கிறவர், ட்ரெமிங்கர் ரிப்போர்ட் 1891. The report on downtrodden communities of செங்கல்பட்டு, அந்த செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களை வச்சு ஒரு குறித்த அறிக்கை விடுறாருங்க. இவர் கொடுத்த அறிக்கையை 1892 the government had accepted. அவர் ரிப்போர்ட் என்ன பண்ணுறாங்க, அக்செப்டட் பண்ணிடுறாங்க. அக்செப்டட், சரிதான்ப்பா, சொன்னது கொடுத்தது சரிதான். இப்போ பார்க்கலாம், அந்த ட்ரெமிங்கர்னு இருக்கார் இல்லையா, ட்ரெமிங்கர் இப்படி என்ன கொடுத்தார் அவர், ட்ரெமிங்கருடைய ரிப்போர்ட் என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் பார்க்கலாம். ட்ரெமிங்கர் ரிப்போர்ட் 12 lakhs ஏக்கர்ஸ் என்ன இருக்குங்க, 12 lakhs ஏக்கர்ஸ் என்னங்க, பஞ்சமி நிலமாக இருக்குதாமா. பஞ்சமி ரிப்போர்ட் கொடுக்குறாரு, பஞ்சமி நிலமாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணோம், அந்த நிலத்தை பயன்படுத்தி பஞ்சமர் பள்ளிகள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறாரு. இந்த பஞ்சமரில் 4 வர்ணசங்களுக்கு வெளியேவும் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறாரு. இதை சில முக்கியமான தலைவர்கள், எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் அயோத்திதாசர், பண்டிதர் சிங்காரவேலர், நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஐயனல்ல, சிங்காரவேலர், ஆதி திராவிட பள்ளிகள் வேணும் அப்படிங்கிறது தான் இந்த ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்டுள்ளது. ஆதி திராவிடர்
பள்ளிகள். ஏன்னு கேட்டிங்கன்னா பிராமணர் அல்லாத வகுப்பினர்கள் இவருடைய ரிப்போர்ட் பிரகாரம் அதிருப்தியாக இருக்காங்களாமா. நான் பிராமின்ஸ் dissatisfied with the government biased stand. அரசு பணியில் எல்லாருமே வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் இல்லை அப்படிங்கிறதான் இவருடைய ரிப்போர்ட். இவர் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி அப்போதைக்கு இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் 1892 ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்ஷன் எடுத்து ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. அந்த ஆர்டர் நம்பர் 128-2 ஆணை, அரசு ஆணை 122-2. செங்கல்பட்டு மட்டும் கிடையாது அவர் சொன்னது, இது சென்னை மாகாணம் முழுவதும் அப்படின்னு அர்த்தம். சென்னை மாகாணம் முழுவதும் விரிவுபடுத்தப்பட்ட இந்த ரிப்போர்ட் ஆயிடுச்சு. 1892 அயோத்திதாசர் முன்வைக்கிறார். என்ன முன்வைக்கிறார் தெரியுங்களா? பிராமணர் அல்லாதோருக்கு இன்டு மார்க் போட்டுறேன். அல்லாதோர் இந்திய பணி. ஸோ நீங்கள் சிவில் சர்வீஸ் வரீங்க, இந்திய சிவில் சர்வீஸ்னா பிராமணர் இல்லாதவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு. 1909 மிண்டோ மார்லி கேள்விப்பட்டிருப்போம். எப்போ நடந்ததுங்க அப்படிங்க டைம்லைன் பார்த்துக்க. மிண்டோ மார்லி ரீஃபார்ம்ஸ், சீர்திருத்தம். ஸோ அப்போது மிண்டோ மார்லி சீர்திருத்தம் மட்டும் இல்லை, ரிசர்வேஷனே கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாருன்னா 8/27 முஸ்லீம்ஸ் அப்படின்னு கொடுக்குறாரு. பிறகு 1913 ராயல் கமிஷன், ராயல் ஆணையம். ஸோ ராயல் கமிஷன்கிட்ட ஒரு விண்ணப்பம் கொடுக்குறாருங்க. யார் அப்படின்னா அலெக்சாண்டர் கார்டியூ. அலெக்சாண்டர் கார்டியூ அப்படிங்கிறவர் ஒரு விண்ணப்பம் கொடுக்குறாரு. பிறகு சென்னை மாகாணம் இருக்கு இல்லையா, மெட்ராஸ் பிரசிடென்சி, எம்பின்னு வைக்கிறேன். மெட்ராஸ் பிரசிடென்சியில் ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறாங்க. அந்த அசோசியேஷன் இல்லையா, அந்த அசோசியேஷன் பேர் வந்து ரங்கூன் திரவி அசோசியேஷன், ரங்கூன் திரவி சங்கம். பிறகு பாலாஜி ராவ்னு ஒருத்தர், அவர் என்ன பண்ணுறாருன்னா, பாலாஜி ராவ் யார் அப்படின்னா வருவாய் பிரிவு அலுவலர், ஆர்டிஓ சொல்லுவாங்க. அது ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர். அரசு பணிகளில் விகிதச்சார முறையில் பிரதிநிதித்துவம் அப்படின்னு அறிவிக்கிறார் பாலாஜி ராவ். ஆர்டிஓ வருவாய் பிரிவு அலுவலர். ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் டு கவர்மெண்ட் ஜாப். பிறகு ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்துடுறாங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சி சொல்கிறோம் இல்லைங்களா, அவங்க வந்துடுறாங்க. அவங்க வந்து ரிசர்வேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. என்னென்ன கொடுக்குறாங்க பார்க்கலாம். டாக்டர் சி நடேசன், சர் பி தியாகராயர்,
டாக்டர் டிஎம் நாயர். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாங்களாம். இவங்கெல்லாம் எந்த கட்சியில் இருந்தாங்க? ஜஸ்டிஸ் பார்ட்டியில் இருந்தாங்க. 1915 ஸோ ஆங்கிலம், ஸோ இங்கிலீஷ், சான்ஸ்கிரிட், சமஸ்கிருதம், இதுதான் வந்து பயங்கரமாக ஒரு ஆதிக்கமாக இருக்கக்கூடிய டைமிங். அப்போதைக்கு தமிழ் மொழியை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. டிசம்பர் 1916 நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ கொடுக்குறாங்க. நான் பிராமின் மேனிஃபெஸ்டோட என்ன அர்த்தம்? அறிக்கை, பிராமணர் அல்லாத அறிக்கை. இந்த அறிக்கையில் கல்வி, வேலை வாய்ப்புக்கான வகுப்புவாத உரிமை கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. 1916 செட்டி கேபிள் அப்படின்னு ஒரு பிட்டி தியாகராயர் அப்படிங்கிறவர், அவர் சொல்கிறாரு, அவரும் அவர் சேர்ந்த நடேசனும் நோ ரெப்ரசன்டேஷன் நோ டேக்ஸ், பிரதிநிதித்துவம் இல்லையேல் வரி இல்லை. இது கேட்பாங்க, நோட் பண்ணிக்குவோம். ஸோ நடேசன் வந்து சொன்னதாக ஒரு கூற்று இருக்குது. என்ன கூற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடேசன் சொன்னது நோ ரெப்ரசன்டேஷன், ஸோ நோ ரெப்ரசன்டேஷன் புரியுது இல்லையா? ரெப்ரசன்டேஷன் ரிசர்வேஷன் சொல்கிறாங்க. நோ ரெப்ரசன்டேஷன் நோ டேக்ஸ், பிரதிநிதித்துவம் இல்லையே வரி இல்லை. டிஎம் நாயர் அவர் வந்து இதை பற்றி லண்டன்லேயே ஒரு பிரச்சாரம் பண்ணுறாங்க, கேம்பெயின் பண்ணுறாங்க. ஆயிரத்தி 1917 மெட்ராஸ் ப்ரொவின்சியல் அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சென்னை மாகாண சங்கம். ஸோ இவங்க வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்போதைக்கு லைவ்ல இருக்கும்போது இடஒதுக்கீடு கொள்கையை பற்றி சொல்லிட்டு வராங்க. 1917 இந்த நீதி கட்சி 54 அமைப்புகள் வச்சுருந்தாங்க. 54 ஆர்கனைசேஷன்ஸ். நான் பிராமின்ஸ், ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸ் அப்படின்னு வச்சுருந்தாங்க. இந்த 54 அமைப்புகளும் சேர்ந்து ஒரு மாநாடு வரை நடத்திட்டாங்க, கான்ஃபரன்ஸ். ஆயிரத்தி 1919 1920 இந்த காலகட்டத்தில் ஒரு தீர்ப்பு வருது. அந்த ஜட்ஜ்மெண்ட் பேர் மெஸ்டன் ஜட்ஜ்மெண்ட். ஒவ்வொன்றும் முக்கியமானது கேட்டுவிட்ருவாங்க, பார்த்துக்கலாம். மெஸ்டன் ஜட்ஜ்மெண்ட். அந்த மெஸ்டன் ஜட்ஜ்மெண்ட்டில் 63 சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்வேஷன் கொடுக்குறாரு. இதன் மூலமாக 1920 நீதி கட்சி வெற்றி பெற்றது. நீதி கட்சி வெற்றி பெற்றோம். ஆயிரத்தி 1921 முனுசாமி அப்படிங்கிறவர் ஒரு தீர்மானத்தை கொண்டு வராருங்க. இதுக்கு நடுவில் நீதி கட்சியில் பெரியார் காங்கிரஸ் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் அப்படின்னு கொண்டு வராரு.
1926. ஸோ அமைச்சர் ஈரா முத்தையா. அமைச்சர் ஈரா முத்தையா கோட்டா சிஸ்டம் அப்படின்னு கொண்டு வர்றாருங்க. கோட்டா முறை. கோட்டா முறை, இடஒதுக்கீடு. ஆயிரத்தி 1929 சைமன் கமிஷன். சைமன் கமிஷன். ஸோ சைமன் கமிஷன் வந்து ஒரு விசிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனல் ஜீவோ கிடச்சிருது. கவர்மெண்ட் ஆர்டர் வந்துடுது. 1912 திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லி சி நடேசன் அப்படிங்கிறவர் 1912 திராவிட கழகம், திராவிட அசோசியேஷன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. 20/11/1916 சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படியே வந்து நிறையா அமைப்புகள்லாம் உருவாகுது. இதுக்கு நடுவில் 1931 செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடந்துருது. இந்த கான்ஃபரன்ஸில் வந்து எம்சி ராஜா, அம்பேத்கர், ஸோ இவங்க போய் ரிசர்வேஷனுக்கு கேட்குறாங்க. ரிசர்வேஷன் பற்றி பேசுகிறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1932 கம்யூனல் அவார்டு கிடச்சிருச்சு. கம்யூனல் அவார்டு. வகுப்புவாத அறிக்கை. இந்த வகுப்புவாத அறிக்கை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம்சே மெக்டொனால்ட். ராம்சே மெக்டொனால்ட் அவர் 71 சீட்ஸ் இடஒதுக்கீடு அப்படின்னு அறிக்கை விடுறாரு. 1932 பூனா பேக்ட், பூனா ஒப்பந்தம். இதெல்லாம் வந்து சுதந்திரத்துக்கு முன். அடுத்தது பார்க்க போகிறது சுதந்திரத்திற்கு பின், போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ். ஸோ போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னா தைரியமாக ரெண்டே தான். ஒன்று கான்ஸ்டிடியூஷன் தான். கான்ஸ்டிடியூஷன். ரெண்டாவது கமிஷன்ஸ். புரியுதுங்களா? ஒன்று அரசியலமைப்பு, மற்றொன்று ஆணையம். அரசியலமைப்பு பார்க்கணுன்னா வரிசையான ஒரு அரசியலமைப்பு இருக்குது. ஸோ படித்து வச்சுக்கணும், எக்ஸாமில் கேட்பாங்க. ஆர்டிக்கல் 15(4) எதை பற்றி சொல்கிறாங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட் பிசி எஸ்சி ஆர் எஸ்டி, அதான் ஆர்டிக்கல் பிரிவு. ஆர்டிக்கல் 15(5) சரிங்களா? இவங்களை வந்து சேம் அட்வான்ஸ்மெண்ட் பிசி எஸ்டி எதில் அப்படின்னா எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனில் இவங்க அட்வான்ஸ்மெண்ட்டாக இருக்கணுமா. பிறகு இந்த எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் எதை சொல்கிறாங்கன்னா ஐஐடி, ஐஐஎம். இதுக்கு வந்து ஒரு அமெண்ட்மெண்ட்டு 2003 வந்திருக்குது. ஆர்டிக்கல்
15(6) same advancement EWS. Article 16(4) adequate representation. யாருக்கு அப்படின்னா பிசி. 16(6) வந்து adequate representation EWS. பிறகு 2019 103வது சட்ட திருத்தம் கொண்டு வந்து அவங்களுக்கும் மாற்றிருக்காங்க. ஆர்டிக்கல் 46 எஜுகேஷ்னல் அண்டு எக்கனாமி, இன்னு சொல்லுவாங்க. எஜுகேஷ்னல் அண்டு எக்கனாமி யாருக்கு அப்படின்னா எஸ்சி எஸ்டிஸ். ஆர்டிக்கல் 243T முனிசிபல் எலெக்ஷன். ஸோ முனிசிபல் எலெக்ஷன் 1992 74வது சட்ட திருத்தம் கூட கொண்டு வந்தாங்க. ஆர்டிக்கல் 330 லோக்சபா மெம்பர்ஸ். இதில் வந்து எஸ்சி எஸ்டி சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 332 ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதில் எஸ்சி எஸ்டியை சேர்த்துக்கலாம். 334 எக்ஸ்டென்ஷன். ஸோ இந்த ரிசர்வேஷனை வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். 335 எஸ்சி எஸ்டி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். 338A நேஷ்னல் கமிஷன் ஃபார் எஸ்சி. 340 நேஷ்னல் கமிஷன் ஃபார் பிசி. வரிசையாக ஆர்டிக்கல் இருக்குது, முக்கியமானது. இது மட்டும் இல்லாமல் நிறைய கமிஷன்ஸ் வர இருக்குதுங்க. 29/01/1953 காக்கா கெலக்கர் கமிஷன் இடஒதுக்கீடு பற்றி கொடுக்கப்பட்டுள்ளது. 20/12/1978 ஸோ மண்டல் கமிஷன். ஸோ மண்டல் கமிஷனும் இடஒதுக்கீடு பற்றி கூறப்பட்டுள்ளது. அந்த இடஒதுக்கீடு கொடுக்கப்படக்கூடிய அந்த பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் யாருன்னா மொரார்ஜி தேசாய். சரிங்களா, மொரார்ஜி தேசாய். ஸோ 1980 ஜெயில் சிங் அவருடைய கமிஷன். ஆகஸ்ட் 13 1990 விபி சிங் இந்த ஜெயில் சிங் கொடுத்ததை அக்செப்ட் பண்ணுறாரு. 13/08/1990 இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. ஸோ 1993 இந்திரா, பாருங்கள் என்ன பேர் பார்த்துக்குங்க, முக்கியமானது. ஸோ இந்திரா சவேனே
வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இதில் 27% பிசியை அக்செப்ட் பண்ணுறாங்க, 10% அப்போதைக்கு இருந்த நரசிம்ம ராவ் கேன்சல் பண்ணுறாரு. 1993 வந்து ராம்நாதன் கமிஷன், ராம்நந்தன் கமிஷன். ஸோ ராம்நந்தன் கமிஷன் வந்து கிரீமி லேயர் கொடுக்குறாங்க. ஸோ கிரீமி லேயர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து ராம்நந்தன் கமிஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. பிறகு 77வது அமெண்ட்மெண்ட் வந்துச்சு. அந்த அமெண்ட்மெண்ட்டில் வந்து எப்போ வந்தது, 1995. பிறகு 85வது அமெண்ட்மெண்ட் 2001 வந்தது. ஸோ சட்ட திருத்தத்தின்படி நிறையா மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க. விதி 340ன்னு கொண்டு வந்தாங்க. எப்போ, 1993. அப்போ வந்து நேஷ்னல் கமிஷன் ஃபார் பிசி அப்படின்னு உருவாக்குனாங்க. இதில் தமிழ்நாடுடைய நிலைமையை கொஞ்சம் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 1969, 1982 முக்கியமான ஒரு மாற்றம். சட்டநாதன் கமிஷன் அப்படின்வாங்க, சட்டநாதன் ஆணையம். இது வந்து அம்பாசங்கர் ஆணையம். அம்பாசங்கர் ஆணையம். ஸோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 1951 ரிசர்வேஷன் ஆர்டர் கொண்டு வராங்க. இந்த ரிசர்வேஷன் ஆர்டரில் என்ன சொல்கிறாங்க, யாருக்கான, குமாரசாமி சரிங்களா. அவர் சொல்கிறாரு பிசிக்கு 25%, எஸ்சி எஸ்டிக்கு 15%. ஸோ அதனால் 40% ரிசர்வேஷனுக்கு தனியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. 1951 செண்பகம் துரைராஜன் அப்படிங்கிறவர் வழக்கு போடுறாரு. இது என்னது சரியில்லையே 40% அப்படின்னு. அதனால இந்த கொடுத்த ரிசர்வேஷன் பாலிசியை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அமெண்ட்மெண்ட் முதலாவது சட்ட திருத்தம் 15/4/16 ஆர்டிக்கல் சேஞ்ச் பண்ணி பிசி 25%, எஸ்சி எஸ்டி 16% போட்டு டோட்டலி 41% ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பிறகு 1970 ஜூன், எங்கள் தமிழ்நாட்டில் சொல்கிறோம், தமிழ்நாட்டில் சட்டநாதன் அவருடைய கமிஷன்ஸில் அது வந்து ரிப்போர்ட்டை அக்செப்ட் பண்ணிவிட்டு 1971 திரும்ப ரிசர்வேஷனை மாற்றுறாங்க. ஓபிசி 31%, எஸ்சி 18% அப்படின்னு கொடுத்து டோட்டலி 49% அப்படின்னு சொல்லி ரிசர்வேஷன் அக்செப்ட் பண்ணுறாங்க. 1980 தமிழ்நாட்டில் ஓபிசி 50%, சரிங்களா, ஓபிசி 50% ஆகுறாங்க. எஸ்சி வந்து 18%, டோட்டலி 68% ரிசர்வேஷன் கொண்டு வராங்க. ஆயிரத்தி 1982 டாக்டர், அது அவர் பேர் வந்து அம்பாசங்கர் இல்லையா, அம்பாசங்கர் ஆணையம். அவர் வந்து பேக்வேர்டு கிளாஸ் அப்படின்னு மாத்துறாரு. அதனால் என்னாச்சு, ஓபிசி 50%, எஸ்சி
18%, எஸ்டி 1% சொல்லிட்டு 69% ஆயிடுச்சு. 69%. ஸோ இது மாதிரி ரிசர்வேஷன் பாலிசி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ மண்டல் கமிஷன், இது இல்லாமல் இந்திரா சகானி வழக்கு, 76வது சட்ட திருத்தம், இது மாதிரி பல திருத்தத்தின் மூலமாக இப்போது 69% இடஒதுக்கீடில் இருக்கும். இது வந்து அரசு வேலை, கல்வி நிறுவனங்கள், உமன்ஸ்க்கு வந்து எம்எல்ஏ எம்பி சீட் கொடுக்கறது, லோக்சபாவில் கொடுக்கறது எல்லாமே. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, அதாவது குஜராத் மாநிலம் இருக்கு பார்த்தீங்களா, த ஃபஸ்ட்டு ஸ்டேட் 10% இடபிள்யூஎஸ்க்கு கொடுத்துருக்காங்களாமா. மகாராஷ்டிரா இப்போதைக்கு 78% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டை விட கூடுதலாக மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், கர்நாடகா, ஆந்திரா இவங்கெல்லாம் வந்து அதிகமான பர்சன்டேஜில் இடஒதுக்கீடு கொடுத்துட்டு வராங்க. ஸோ அதில் உமன்ஸுடைய ரிசர்வேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, உமன்ஸுடையது 2009 50% கொடுத்துருக்காங்க. இதில் லோக்கல் பாடி, பஞ்சாயத்து, முனிசிபால் எலெக்ஷனில். 2016 50% எகைன் உள்ளாட்சி தேர்தலில் கொடுக்குறாங்க. எகைன் 50% வந்து அர்பன் அண்ட் லோக்கல் பாடியில், சரிங்களா, 14 ஸ்டேட்ஸ் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் 17 மாநிலமாக இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ உள்ளாட்சி தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா, பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடிய மாநிலம் 17வது மாநிலமாக இருக்குது. அடுத்த ஒரு முக்கியமான இடஒதுக்கீடு சம்பந்தப்பட்ட கான்ஸ்டியூஷன் அப்படின்னா 103வது சட்ட திருத்தம் 2019 நடந்தது. யாருக்கு எப்படி கொடுத்தாங்கன்னா 10% எக்கனாமிக்கலி வீக்கர். ஸோ பொருளாதாரத்தில் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், இடபிள்யூஎஸ் சொன்னோம் இல்லையா, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 10%. இதுக்கான தனி விதியை கொடுத்தாங்களாம் 15/6/16/6. ஸோ இதை வந்து 8/1/2019 லோக்சபாவில், 9/1/2019 ராஜ்யசபாவில், 12/1/2019 பிரசிடெண்ட் அசெப்ட் பண்ணுறாரு. அது பிரசிடெண்ட் அசென்ட். 14/1/2019 ஸோ நடைமுறைப்படுத்தப்பட்டது. கேட்பாங்க, எப்போ நடைமுறைக்கு வந்தது? 14/1/2019. எப்படி இருக்கணும்? குறைஞ்சது வருட வருமானம் 8 லட்சத்துக்கு கீழே இருக்கணும். அவங்க தான் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். படித்து வச்சுக்கணும். 8 லட்சத்துக்கு கீழே இருக்கணும் சம்பளம் வருஷத்துக்கு. அக்ரிகல்ச்சரல் லேண்டு ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அது வந்து 5 ஏக்கருக்கு மேலே இருக்கக்கூடாது. வீடு வச்சுருந்தீங்கன்னா 1000 சதுரடிக்கு மேலே இருக்கக்கூடாது. இப்படி தான் வந்து ஒரு கிரீமி லேயர் ஃபிக்ஸ் பண்ணி 2019 இன்னொரு முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 104வது சட்ட திருத்தம். 103, 104 முக்கியமானது. இதில் வந்து 126th அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்குன்னா எஸ்சி எஸ்டி ஃபார் உமன். ஸோ பார்லிமெண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் 2030 வரைக்கும் இதே மாதிரி தான் போகணும் அப்படின்னு சொல்லி தான் அது இன்டிமேட் பண்ணாங்க. 10/12/2019 லோக்சபாவில், 12/12 ராஜ்யசபா, 21/12 பிரசிடெண்ட் அவங்களுடைய டேபிளுக்கு போயிட்டு அசென்ட் பண்ணாங்க.
நோட் பண்ணிக்கோ. 25/1/2020 சரிங்களா? இதில் வந்துருச்சு CAM 2 எஃபெக்ட் நடைமுறைக்கு வந்துருச்சு. இதில் வந்து ஆங்கிலோ இந்தியன் ஜனவரி 25/2020 எடுத்துட்டாங்க டோட்டலாக ஒதுக்கீடு. ஸோ இதுதான் வந்து டிஎன்பிசி யூனிட் 5ல் இருக்கக்கூடிய தமிழ்நாடு டெவலப்மெண்ட்டில் வந்து அது டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாட்டில் வந்து இடஒதுக்கீடு பற்றி இந்தியாவிலையும் எப்படி இருக்குது, தமிழ்நாட்டில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனே திருப்பி படிச்சுட்டு புக்லேயே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனும் படிச்சுக்கங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும்.